மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஆர்எஸ்எஸ் இயக்குகிற பார்ப்பனர்கள் தான் இந்து மதத்தின் அதிகார மையம். அவர்களுக்கு எதிராக தான் நம்ம போராட்டத்தை நிகழ்த்த வேண்டியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். ना हम बीजेपी के खिलाफ लड़ रहे हैं, ना हम एक व्यक्ति के खिलाफ लड़ रहे हैं। एक व्यक्ति को चेहरा बनाकर ऊपर डाल रखा है। हिंदू धर्म में शक्ति शब्द होता है, हम शक्ति से लड़ रहे हैं, एक शक्ति से लड़ रहे हैं। अब सवाल उठता है, हिंदुस्तान की हर संस्था में है, ईडी में है, सीबीआई में है, इनकम टैक्स डिपार्टमेंट में है। அப்ப அந்த அதிகார மையத்தை நம்ம அசைக்காம இந்த நாட்டில் மாற்றம் கொண்டு வர முடியாது அப்படின்றதான் ராகுல் காந்தியின் கருத்து. அது பெரியார் அம்பேத்கர் கருத்து தான். அந்த கருத்தை அவர் வந்து இன்னைக்கு வெளிப்படையாக வந்து பேசியிருக்கிறாரு. सब कुछ देखा है मैंने, सब समझता हूं। मैं अंदर बैठता था, उसमें सालों में अंदर बैठा हूं, कोई नहीं छुप सकता मुझसे। அப்துல் கலாமோட கூட இருந்த விஞ்ஞானி பொன்ராஜ் வந்து அவரும் பேசினாரு. சத்யன் டிவியில் அதை நேரடியாக வந்து ஆமாம், அப்துல் கலாம் மாணவர் டெமோவை காட்டி இது அப்பட்டமாக இவங்க வந்து ஃப்ராட் பண்ண முடியும் அப்படின்றத நிரூபித்து வந்து காட்டியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு எதிர்கட்சிகள் இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி வந்து ராகுல் காந்தியாக அதை பேசியிருக்கிறது அப்படின்றது அவங்க ஆதாரங்கள் இல்லாமல் உரியது இல்லாமல் வந்து பேச மாட்டாங்க. ஒரு பிரதமர் வேட்பாளராக கருதக்கூடிய அவரே பேசியிருக்காங்கன்னா நீங்க ஒட்டுமொத்த தேர்தல்ல வந்து எல்லாருக்கும் அவநம்பிக்கை வந்துருச்சு ईवीएम மேல அப்படின்னு வந்து. राजा की आत्मा ईवीएम में है। मैं आपको बता रहा हूं, ईवीएम के बिना नरेंद्र मोदी चुनाव नहीं जीत सकता है। वोट मशीन में नहीं है, वोट कागज में है। பாஜக வந்து கூட்டணி 411 தொகுதி அப்படின்னு ஏன் 515 இல்ல ஒரு 615 கூட சொல்ல வேண்டியதானே? அப்ப அவ்வளவு நம்பிக்கையோட தான் சார் பேசுறாங்க. இல்ல அவ்வளவு நம்பிக்கைன்றது ईवीएम மையப்படுத்த அந்த நம்பிக்கை அப்படின்றதா எல்லாரும் இன்னைக்கு சொல்றாங்க. இப்போ பிஜேபி கடைசி வரை முடிஞ்ச அளவுக்கு மறைக்கிறது அப்படின்றது வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த முயற்சி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தகுத்தெறியப்படும். சார் வணக்கம். வணக்கம். நேற்று மும்பையில் இந்தியன் அலையன்ஸ் கூட்டணி சார்ந்து ராகுல் காந்தியோடைய நிறைவு யாத்திரை, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்துருக்காங்க. அதில் எல்லாருமே கொஞ்சம் கடுமையான முறையில் பேசியிருக்காங்க. நம்ம முதல்வர் ஸ்டாலின் கூட ஒரு ஒயிட் காலர் கரப்ட் எதுன்னு சொன்னால் அது பிஜேபி தான் இருக்காங்க. உச்சபட்சமாக குறிப்பாக ராகுல் காந்தி பேசும்போது மோடி பிஜேபியுடைய ஆன்மாவே ஈவிஎம் தான் இருக்கிறதுன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இது நாடு முழுக்க ஒரு பரபரப்பு ஏற்படுத்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நேற்று ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணி அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பேசின விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக அரசியல் தளத்தில் மக்கள்கிட்ட விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து பார்க்குறேன். அந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் 3 விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று, இந்தியா கூட்டணி யாருக்கு எதிராக போராடுது, மக்கள் யாருக்கு எதிராக போராடணும் அப்படின்றத பொறுத்து இந்து மதத்தில் ஒரு அதிகார மையம் இருக்குது, அதுக்கு எதிராக தான் நம்ம போராடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒன்று. 2வது ஈவிஎம், 3வது தேர்தல் பத்திரங்கள். இந்த 3 விஷயந்தான் மையமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முதல் விஷயம் ராகுல் காந்தி சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்குறேன். அது அப்படியே முக்கியமானதுன்றீங்க. அதாவது ஒரு இந்து மதத்தில் ஒரு அதிகார மையம், அதான் இந்த நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்தியாவோட பிரச்சனையின் மையத்துக்கு ராகுல் காந்தி வந்திருக்கார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவர் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிற போது அவருடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். மக்கள்கிட்ட நேரடியாக போகிற போது இங்கே பட்டியல் சமூக மக்களும், பிற்படுத்தப்பட்ட மக்களும், பழங்குடி மக்களும், சிறுபான்மையினரும் என்ன நிலையில் இருக்கிறாங்க, மற்றவர்கள் என்ன நிலையில் இருக்காங்க, இந்திய அரசியல் என்ன வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து அவர் வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டே வராரு. இப்போ சரியான திசைக்கு அவர் வந்து வந்திருக்காரு அப்படின்னு தான் பார்க்குறோம். குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து பெரியாரின் கருத்துக்கள், அம்பேத்கரின் கருத்துக்கள், எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட போய் வந்து சேர்ந்துருக்குது. அப்போ ஒரு சரியான திசைக்கு வந்து நகர்ந்திருக்காரு. குறிப்பாக அரசியல்லையோ ஒரு நாட்டில் யார் வந்து பிரதான எதிரி, எந்த கொள்கை பிரதான எதிரி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்சியத்தில் கூட வந்து அதை வந்து தெளிவாக வந்து சொல்லுவாங்க. இப்போ முதலாளித்துவம், நிலப்பிரபுத்துவம் அப்படின்றதா பிரதான எதிரி அப்படின்ற கான்செப்டாக வந்து அது மார்க்சியத்தில் வந்து சொல்லுவாங்க. இப்போ ராகுல் காந்தி கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்து வந்திருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ்ஸை இயக்குகிற பார்ப்பனர்கள் தான் இந்து மதத்தின் அதிகார மையம், அவர்களுக்கு எதிராக தான் நம்ம போராட்டத்தை நிகழ்த்த வேண்டியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். இது வந்து இதுவரை காங்கிரஸ் கட்சியில் யாரும் அப்படி பேசுனது கிடையாது. அதான் இப்படி ஒரு முன்னுதாரணம் இல்லையே. இல்லை. ஆனால் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக வந்து ராகுல் காந்தி இதுவரை பேசிட்டே வந்திருக்காரு. ராகுல் காந்தி மட்டும் தான் பேசுகிறாரு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக. காங்கிரஸோட தன்மைக்கு தாண்டி ராகுல் காந்தி பேசுகிறாரு, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசுகிறாரு. இன்றைக்கி அதை தாண்டி இந்து மதத்தின் அதிகார மையம்னு பேசியிருக்காரு. பார்ப்பனர்களையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் சேர்த்து வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. தேர்தல் நேரத்தில் பார்ப்பனர் பேரை சொன்னால் சிக்கல், ஏன்னா அவரே பார்ப்பனர் அப்படின்ற முறையில் அவங்க அம்மா வெளிநாட்டை சேர்ந்தவங்க இப்படி இருக்கிறாரு. இருந்தாலும் வந்து அவர் அதை தொட்டு அப்படி வந்து மறைமுகமாக வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து இதைத்தான் திராவிட இயக்கம், பெரியார் வந்து அம்பேத்கர் நீண்ட காலமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த புள்ளிக்கு, பெரியார் தொட்ட புள்ளிக்கு அவர் வந்திருக்கிறாரு. இப்போ உண்மையிலே ஆர்எஸ்எஸும் பார்ப்பனர்களும் இந்தியாவின் அதிகார மையங்களா அப்படின்னு பார்த்தா 2000 வருஷ வரலாற்றில் பார்ப்பனர்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து முகலாயர் காலம், சுல்தான்கள் காலம், அப்படி தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 800 வருஷம் ஆண்டாங்க. 800 வருஷம் பார்ப்பனர்கள் அதிகாரத்தில் இருந்தாங்க. முகலாயர்களுக்கு ஆலோசகர்களாக, அமைச்சர்களாக அவங்க தான் இருந்தாங்க. அதிகாரம் இப்போ அவங்களுக்கு நேரடி, இன்றைக்கி இஸ்லாமியர்களை தான் பார்ப்பனர்களும் ஆர்எஸ்எஸும் நேரடி எதிரியாக சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் எதிரி ஆட்சி காலத்தில் அவங்க எப்படி வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க? ஒன்று, இங்கே சோழ சேர மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க தான் வந்து அமைச்சரில் வந்து அதிகாரத்தில் வந்து இருக்கிறாங்க. அடுத்து வெள்ளைக்காரன் வரான், வெள்ளைக்காரன்ட்டே அவங்க வந்து அதிகாரத்தில் வந்து இருக்கிறாங்க. ஃப்ரெஞ்சுக்காரன் வந்து அவன்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் காங்கிரஸ் வருது, காங்கிரஸ்லேயும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் வந்து அதிகாரத்தில் வந்து இருக்கிறாங்க. இன்றைக்கி பிஜேபியில் நேரடியாக வந்து இருக்கிறாங்க. இன்றைக்கி பிரதமர் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டால் 1300 பேர் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா 1000 பேர் பார்ப்பனர்கள். ஐபியில், இராணுவத்தின் மேல்நிலை பொறுப்பில் இருக்கிறவங்க, ஐஐடியில், ஐஎம்எம்மில் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட சிஇஓவாக இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் வந்து பார்ப்பனர்கள் நீக்கமர வந்து நிறைஞ்சிருக்கிறாங்க. ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு எல்லாத்துலேயும் வந்து அவங்க அதிகாரம் தான் வந்து இருக்குது. இப்போ இந்த அதிகார மையம் தான் ஆர்எஸ்எஸ்க்கு துணையாக இருக்குது. அந்த ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபியை வந்து இயக்குது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இப்போ இந்த அதிகாரத்தை அவங்க எப்படி தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா 2 விஷயம்தான். ஒன்று வந்து கல்வியும் அரசியல் அதிகாரமும். கல்வியை எப்பயும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க. கல்வியின் மூலமாக அரசியல் அதிகாரத்துக்கு போகிறாங்க. அரசியல் அதிகாரத்தை வச்சு சமூக அதிகாரம், கோயில் அதிகாரம், ஆன்மீக அதிகாரம், பண்பாட்டு அதிகாரம் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க. இப்படி தான் தொடர்ந்து அவங்க வந்து தக்க வச்சுக்கிறாங்க. அதற்கு ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சதான் ஜாதி. ஜாதியை வச்சு மக்களை பிளவுபடுத்து அவங்களுக்குள்ளே மோதிக்கிட்டு இருக்கணும். இப்போ பிற்படுத்தப்பட்டவரும் பட்டியல் சமூக மக்கள் மோதணும், அவங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே உள் சாதியை உருவாக்கி அதுக்குள்ளே வந்து மோதணும். இப்படி ஒன்று செட்டப் ஒன்று உருவாக்கிட்டு இதுக்கு மேலே அவங்க உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையில் வந்து செய்கிறது அதிகார பீடமாக இருக்குது அப்படின்றத இதுவரை தொடர்ந்து நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதைத்தான் ராகுல் காந்தி மெயினாக வந்து தொட்டிருக்கிறாரு. அந்த ஆர்எஸ்எஸ் 100 வருடங்களுக்கு முன்னாடி துவங்கி இன்றைக்கி இந்த நாட்டை பிளவுபடுத்துகிற சூழ்நிலைக்கு போயிருக்குது. மணிப்பூரை பிளவுபடுத்திய அவர்கள் தான், காஷ்மீரை பிளவுபடுத்திய அவர்கள் தான், நாட்டையே செங்குத்தாய் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்று பிளவுபடுத்திய ஒரு தேச விரோத கூட்டம் தான் பாஜக, ஆர்எஸ்எஸ், அவர்களுக்கு ஆதரவு வரக்கூடிய பார்ப்பனர்கள் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாடு பிராமணர் சங்கம் நேற்று பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்து அவங்க வந்து தீர்மானம் வந்து போட்டிருக்கிறாங்க. நாடு முழுவதும் அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க. அறிவிக்கப்படாத ஒரு டீமாக பார்ப்பனர்கள் ஒட்டுமொத்தமாக இறங்கி வந்து பிஜேபிக்கு வந்து வேலை பார்க்குறது அப்படின்றது வந்து நடக்குது. சரிங்களா? அப்போ அந்த அதிகார மையத்தை நம்ம அசைக்காமல் இந்த நாட்டில் மாற்றம் கொண்டு வர முடியாது அப்படின்றதான் ராகுல் காந்தியின் கருத்து. அது பெரியார், அம்பேத்கரின் கருத்து தான். அந்த கருத்தை அவர் வந்து இன்றைக்கி வெளிப்படையாக வந்து பேசியிருக்கிறாரு. இது வரவேற்கத்தக்கது. இது தொடர்பான விவாதங்கள் நாடு முழுவதும் வந்து நடத்தப்படணும். நம்ம நாட்டில் ஏன் இப்படி சாதி அமைப்பு இருக்குது, ஏன் அவங்க மேல்நிலையில் இருக்கிறாங்க, எல்லா முக்கியமான பொறுப்புகளில் ஏன் அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் கேள்விக்குட்படுத்தப்படணும். ஒன்று. ரெண்டாவது, ஆர்எஸ்எஸ் தொடர்பாக
அவர் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆர்எஸ்எஸ் வந்து இந்த எலெக்ஷன் பாண்ட் விஷயத்தில், எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தில், தேர்தல் பத்திரங்களில் பிஜேபி கொடுத்தது மட்டும் நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது. ஆர்எஸ்எஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, விஹெச்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பஜ்ரங் தளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து இப்போ வந்து பேசணும். எலெக்ஷன் பாண்டு தேர்தல் பத்திரம் அப்படின்றது வெறும் பிஜேபிக்கு மட்டும் கிடையாது. இப்போ அம்பானி அதானி இந்த லிஸ்ட்டில் வரல, அவங்க ஆர்எஸ்எஸ் கொடுத்துருக்கலாம்ல, விஹெச்பி கொடுத்துருக்கலாம்ல. அப்போ அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வரணும். பிஎம் கேர்ஸ் அது மிகப்பெரிய ஊழல், அதுக்கு வந்த பணம் என்னாச்சு, அது எப்படி செலவிடப்பட்டுச்சு அப்படின்றது இந்த 2 விஷயமும் கட்சிகள் பேசணும். பிஜேபி மட்டும் இல்லை, பிஜேபிக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு பணம் நன்கொடை எவ்வளோ வந்துச்சு அதோட இணைச்சு இந்த விசாரணை என்பது நடத்தப்படணும். பிஎம் கேர்ஸ்க்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத சேர்த்து வந்து விசாரணை நடத்தணும். இதை தாண்டி தேர்தல் பத்திரமெல்லாம் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ வந்து பிஜேபி லீடர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத விசாரிக்கப்படணுன்றது தான். இப்போ ராகுல் காந்தி தொட்ட முதல் விஷயம் வந்து நாடு தழுவிய விவாதத்தை வந்து உருவாக்கணும், அந்த கட்சியை அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ஒன்று. 2வது இவிஎம், அது கொடுத்து பயங்கரமான தகவலா இருக்குது. அந்த அளவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் இதுவரை வரலாறு யாரும் பேசணும் இல்லையே, அந்த அளவுக்கு குற்றம் சாட்டணுமா என்ன? எல்லாரும் நம்பியிருக்காங்க. இல்லை அந்த அளவுக்கு வந்து மிக மிக சீரியஸான பிரச்சனையாக வந்து இந்த பிரச்சனை வந்திருக்குது இன்னைக்கு சமூகத்தில் அப்படின்றதான். இது ஏதோ கொஞ்சம் பேர் முதல்ல வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அப்போ எல்லாம் யாரும் நம்பலை. 2019க்கு முன்னாடியே இதை சொன்னாங்க, இவிஎம்மில் வந்து மோசடி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ யாரும் நம்பலை, நான் உட்பட வந்து நம்பலை, பலரும் நம்பலை, எந்த அரசியல் கட்சியும் நம்பலை. சரிங்களா? 2019 தேர்தல் முடிஞ்சோன்னையுமே வந்து புள்ளி விவரங்கள்லாம் நிறைய வந்து கொடுத்தாங்க, எத்தனை தொகுதியில் என்னென்ன வந்து ஃப்ராட் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விவரங்களை கொடுத்தாங்க. அப்பையும் கூட யாரும் வந்து நம்பலை. ஆனால் அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்து பார்க்குற போது இதில் ஏதோ சிக்கல் இருக்கோ அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். வடநாடுகளில் முழுக்க போராட்டங்கள் வெடித்து தமிழ்நாட்டிலேருந்து நந்தினி, மதுரையை சேர்ந்த நந்தினி ஆனந்தன், அந்த அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்தியா முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனையை பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இந்த நேரத்தில் நன்றி வந்து தெரிவிக்கணும், அது முக்கியம். அப்படி எல்லாரும் பேசி கடைசியில் பார்த்தா அப்துல் கலாமோட கூட இருந்த விஞ்ஞானி பொன்ராஜ் வந்து அவரும் பேசினார். சத்யன் டிவியில் அதை நேரடியாக வந்து ஆமாம், அப்துல் கலாம் மாணவர் டெமோவை காட்டி இது அப்பட்டமாக இவங்க வந்து ஃப்ராட் பண்ண முடியும் அப்படின்றத நிரூபித்து வந்து காட்டியிருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கு வந்து முறையான பதிலே சொல்லலை, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு அப்படின்ற வகையில் வந்து சொல்கிறாங்களே ஒழிய இதில் வந்து சரியான ஒரு பதில், இவிஎம்மில் சாஃப்ட்வேரில் மோசடி செய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க, விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கு எந்த பதில் அவங்க கொடுக்கல. உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கும் நிலுவையில் இருந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? விவிபேட்டை வந்து 100% எண்ணணுன்ற கோரிக்கையே ஏற்கலை, 50% கூட எண்ணுங்க அப்படின்றது கூட வந்து ஏற்கலை. இப்போ ஏற்காமல் எதேச்சாரிய தன்மையில் தேர்தல் ஆணையம் வந்து போகிறது அப்படின்றது வந்து ஒரு நேர்மையான நடுநிலையான ஃப்ரீ ஃபேர் எலெக்ஷன் வந்து நடக்குமா அப்படின்ற சந்தேகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ராகுல் காந்தி சொன்னது மிக முக்கியமான பாயிண்ட்டு. இன்றைக்கி இந்தியா கூட்டணி அந்த கருத்துக்கு வந்திருக்குது அப்படின்றது வந்து தேர்தலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிலைக்கு வந்து வந்திருக்கு. இதுவரை மக்கள் பேசுனாங்க, கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் பேசுனாங்க. இன்றைக்கி கூட மக்கள் அதிகார அமைப்புலேருந்து தலைமை தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிடுற போராட்டம் வச்சு கைதாகிருக்கிறாங்க. இப்படி அமைப்புகள், இயக்கங்கள் பேசுனாங்க, தனிநபர்கள் பேசுனாங்க, விஞ்ஞானிகள் பேசுனாங்க. இது இன்னைக்கு எதிர்கட்சிகள் இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி வந்து ராகுல் காந்தியாக அதை பேசியிருக்கிறது அப்படின்றது அவங்க ஆதாரங்கள் இல்லாமல், உரியது இல்லாமல் வந்து பேச மாட்டாங்க. ஒரு பிரதமர் வேட்பாளராக கருதக்கூடிய அவரே பேசியிருக்காருன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த தேர்தலில் வந்து எல்லாருக்கும் அவநம்பிக்கை வந்துருச்சு இவிஎம் மேலே அப்படின்னு வந்துட்டா எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யணும்? எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்னங்க? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், எந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் எலெக்ஷன் வந்து நடத்தணும். சரிங்களா? அதான் அது போன வேலை. அப்படி இருக்கிற போது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்றது வந்து டெமோக்ரஸியோட அடிப்படை கூறு. அது வந்து இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதை மாற்றுறதுக்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு கிடையாது. அதனால் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர், இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு தான் சுதந்திரமான, நியாயமான, நேர்மையான தேர்தல். அதுக்கே இன்னைக்கு அதில் பங்கேற்கிற பிரதான கட்சிகள், அடுத்து பிரதமராக வரக்கூடியவர் அப்படின்றவர் வந்து இதை வந்து பேசியிருக்காரு அப்படின்னா அதுக்குரிய முக்கியத்துவத்தை எலெக்ஷன் கமிஷன் உணர்ந்து வந்து இமிடியேட்டாக வந்து இதில் வந்து இதுக்கான மாற்று ஏற்பாடு என்ன செய்கிறது அப்படின்றத வந்து செய்யணும். அப்படி செய்ய தவறினால் அது வந்து ஒரு நியாயமான தேர்தலாக வந்து கருத முடியாது. இன்றைக்கி வந்து பத்திரிகையெல்லாம் செய்தி வந்து பாஜக வந்து கூட்டணி 411 தொகுதி
அப்படின்னு. ஏன் 515 இல்லை ஒரு 615 கூட சொல்ல வேண்டியதானே? அப்ப அவ்வளவு நம்பிக்கையோட தான் சார் பேசுறாங்க அவங்க. இல்லை அவ்வளவு நம்பிக்கைன்றது இவிஎம் மையப்படுத்தா அந்த நம்பிக்கை அப்படின்றதான் எல்லாரும் இன்னைக்கு சொல்றாங்க. எங்க சவுத்துல நிறைய ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க கர்நாடகாவில் சட்டசபையில் தோத்தாங்க, இப்போ தெலுங்கானாவில் தோத்தாங்க, கேரளாவில் தமிழ்நாடை பற்றி நம்மளுக்கு தெரியும். இங்கேயே வந்து நிறைய தொகுதி வரும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பில் போட்டால் இதை யாராலும் நம்புவானா சொல்லுங்கள்? வடநாடு முழுக்க இன்னைக்கு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க, பல இடங்கள் போக முடியல. எங்கள் பஞ்சாபில் பிஜேபி ஜெயிக்குன்னு போட்டால் எப்படிங்க? டெல்லியில் பிஜேபி ஜெயிக்குன்னு போட்டால் எப்படி? ஆம் ஆத்மியும் அங்கே காங்கிரஸும் கூட்டணி வச்சுருக்குறாங்க, ஆம் ஆத்மி தனியாக நின்னாலே ஜெயிக்கும், அங்கே வந்து பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு போட்டால் இது கொஞ்சம் கூட நம்புற மாதிரியா இருக்குது? ராஜஸ்தானில் ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்த இடைத்தேர்தலில் வந்து பிஜேபி வந்து தோற்று போச்சு, ஒருத்தர் மினிஸ்டராக்கி அவமானப்பட்டாங்க, ஆனால் அங்கே நிறைய இடம் ஜெயிக்கும் அப்படின்னு வந்து போடுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மகாராஷ்டிராவில் அவங்க அதையும் ஜெயிப்பாங்களாம், அங்கே வலுவான ஒரு கூட்டணி இருக்குது, அங்கேயும் ஜெயிப்பாங்களா? பீகார்லேயே அதிக இடம் ஜெயிப்பாங்களா? தமிழ்நாட்டில் 20 வருங்கிறாங்க சார் சதவீதம் வாக்கு சதவீதம். ஆமாம், நான் ஒரு 80 கூட போட்டுக்கிற வேண்டியதானே? அது என்ன பிரச்சனை? ஏங்க அதான் இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த ஊடகங்கள் அப்படின்றது வந்து இனி நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி கெட்ட வார்த்தையில் திட்டணுமான்னு தெரியல, முழுக்க முழுக்க அவங்ககிட்ட விலை போன ஒரு ஊடகங்களாக வந்து மாறிடுச்சு. இந்த அளவுக்கு கேவலமாக கீழ்த்தரமாக எல்லா பத்திரிகையில் இறங்குவாங்க அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்க்கல. இங்கே பாருங்கள், இந்து குழுமத்தில் வர்ற பத்திரிகை 411 போடுறேன், எப்படி வெரிஃபை பண்ணுறாங்க? எனத்தையாலும் அம்பானி டிவி ஒன்று சொன்னால் அதை அப்படியே போட்டுறதா? ஏற்கனவே போன எலெக்ஷனுக்கே எல்லா பத்திரிகையாரங்களும் கூப்பிட்டு மோடி வந்து பார்ட்டி கொடுத்து என்னென்ன கொடுக்கணுமோ அதை பண்ணாங்க, திரும்ப அதே தான் வந்து அதில் வந்து நடக்குது. அப்போ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்றது நடக்குமான்ற சந்தேகம் நம்மளுக்கு வந்துடுச்சு. அதனால தான் பிஜேபி 400 தொகுதி அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க, இவிஎம் மேலே நம்பிக்கை வச்சு தான் பண்ணுறாங்க. இப்போ உண்மையிலே தேர்தலில் அவங்க அப்படி 400 தொகுதியெல்லாம் வந்தால் அது நிச்சயமாக இவிஎம் மோசடியால் தான் வந்ததாக இருக்கும். அதற்கு எதிராக நிச்சயமாக மக்கள் புரட்சி வெடிக்கும். அதை ராகுல் காந்தி முன்னுணர்ந்து அதை சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் கமிஷனும் சுப்ரீம் கோர்ட்டும் அதை வந்து எடுத்துக்கணும். எலெக்ஷன் கமிஷன் வந்து நேர்மையாக இல்லை அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா தேர்தல் தேதி மோடிக்கே தெரிஞ்சிருச்சு. 2 எலெக்ஷன் கமிஷனர் வந்து அவங்க நியமனத்தில் எப்படி வந்து பண்ணாங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். அவசரமாக போட்டாங்க. காங்கிரஸில் உள்ள அது உறுப்பினருக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் மறுநாள் கேஸ் வருது, நாள் வந்து போடுறாங்க. எல்லாமே சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அவரும் கேட்ட கேள்விக்கு இவிஎம் தொடர்பாக எந்த முறையான பதில் சொல்லாமல் சுப்ரீம் கோர்ட் பாதுகாப்பான அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஆனால் இப்போ நிரூபிச்சிருக்காங்க மோசடி பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லலை. விவி பாட்டை என்னன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கோரிக்கையினால் அவர் பரிசீலிக்கணும், அதையும் அவர் பரிசீலிக்க தயார் கிடையாது. இப்படி தான் அந்த நிலைமை வந்திருக்கு. அப்போ எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாளன்றது மிக தெளிவாக வந்து வந்துருச்சுது. சுப்ரீம் கோர்ட் தான் இறுதி வாய்ப்பு. சுப்ரீம் கோர்ட் அதை வந்து முடியுமான்ற இப்போ தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் தலையிடுறதுக்கான அதிகாரம் இருக்கா? தாராளமாக அதிகாரம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இந்த இதை எடுத்து இந்த வழக்கை எடுத்து உடனே விவி பாட்டை 100% எண்ணணும் அப்படின்றதுனால வந்து உத்தரவாதத்தை வந்து கேட்கணும். சரிங்களா? 2வது சாஃப்ட்வேரை வந்து மோசடி பண்ணாத அளவுக்கு சாஃப்ட்வேர் வந்து சரியாக இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு அந்த இவிஎம் மெஷின்லேயும் இந்த கட்சிகளோட முகவர்கள் காட்டுவாங்கள்ல, அப்போ வந்து இவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட்டு போட்டோம், அது வந்து ப்ராப்பராக தான் இருக்குது அப்படின்றத அவங்க வந்து காட்டட்டும். அப்படி காட்டினா தான் இவங்க வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது மோசடின்னு தான் அர்த்தம். இந்த மோசடி பண்ணி அப்படி வந்துடலான்னு அப்படி நினச்சா அது வந்து இந்த ஒட்டுமொத்த நாட்டை அழிக்கிறது. அதுக்கு எதிராக நிச்சயம் மக்கள் வந்து கிளந்தெழுவாங்க, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நம்ம அதிகாரம் இருக்குது, நம்ம என்ன வேணாலும் பண்ணிடுவான்னு நினச்சா அதிகாரத்துக்கு மக்கள் ஒரு நாள் வந்து ஆப்பு வைப்பாங்க, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. வரலாற்றில் பலரும் அப்படி விழுந்திருக்காங்க. இன்றைக்கி ட்ரம்ப் பேசியிருக்காரு, என்னை தேர்ந்தெடுக்கலாம் ரத்த கலரி ஓடும், ரத்த ஆறு ஓடுன்னு அப்படி பேசியிருக்காரு. அவரோட நண்பர் தான் மோடி. அந்த நிலையை நோக்கி இந்த நாட்டை அவங்க தள்ளி கொண்டு போகிறாங்க. மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிச்சயமாக ஒரு மக்கள் புரட்சி வெடிக்க காத்திருக்கு. இல்லை, ஸ்டாலின் முதல்வரும் வந்து இந்த எலெக்ஷன் விஷயமா அதில் பேசிக்கிறது ஒரு சர்ச்சையாக மாதிரி. ஆமாம், அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மிக தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு, இது வந்து பெரிய ஒயிட் காலர் கிரைம். பிஜேபி என்ற கட்சி மிகப்பெரிய ஊழல் கட்சி அப்படின்றது நிரூபணமாயிருக்குது. இவங்க ஊழல் பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மும்பை பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு. இங்கே கன்னியாகுமரியில் யாத்திரை துவங்குற போது அவதார் போய் துவக்கி வச்சார். இறுதியிலே வந்து இன்றைக்கி அவங்க போய் வந்து முடிச்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ அதில் சொன்ன விஷயம் அப்படின்றது வந்து இன்றைக்கி அவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயம் 100% உண்மைன்னு வந்துடுச்சு. இப்போ திமுகலேருந்து நிதி வாங்கியிருக்கிறாங்க, நிதி விவரத்தை யார் கொடுத்தாங்க, எவ்வளோ வந்துச்சுன்னு வெளியிட்டாங்க. பிஜேபியை வெளியிட மறுக்க சொல்லுங்கள். பிஜேபி யார் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற தகவலை எலெக்ஷன் கமிஷனில் ஏன் கொடுக்கல?
கேட்டால் இந்த ரூல் வந்து இருக்குது நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பேசுகிறான். அதை தான் ரத்து பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு. நீ என்ன சட்டம் கொண்டு வந்தியோ அந்த சட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணால் சட்டம் இன்னைக்கு கிடையாது. அப்போ அந்த சட்டத்தையோ ரூலையோ ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது பிஜேபிக்கு தெரியாதா? நல்லா தெரியும். ஆனால் அங்கே வந்து பெரிய ஊழல் நடந்திருக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க உண்மையை வந்து இதுவரை வந்து வெளியே சொல்ல மாட்டான். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் கேஸ் வருது. அந்த கேஸில் வந்து வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு வேறு வழி இல்லை, வெளியிட்டு தான் ஆகணும். இந்த தேர்தலில் பிஜேபி என்பது இந்த தேர்தல் நடந்த முக்கியமான விஷயம், சுப்ரீம் கோர்ட் செய்த முக்கியமான விஷயம். பிஜேபி மிகப்பெரிய ஊழல் கட்சி என்பது அம்பலமாயிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, பஜ்ரங் தள், இந்து முன்னணி போன்ற சங் பரிவார் அமைப்புகள் அத்தனைக்கு எவ்வளவு நிதி வந்துச்சுன்ற விசாரணை முழுமையாக வந்தால் தான் இந்த ஊழலின் இன்னொரு பரிமாணம் வந்து வெளியே வரும். அதுக்கு வந்து இதை இந்திய கூட்டணி கட்சிகள் வந்து உறுதியாக அதில் வந்து விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் முழுக்க வந்து இடி ரைடு, ஐடி ரைடு, அதில் அதை ஒட்டி தான் எல்லாம் வந்திருக்குன்னு இப்போ எல்லாமே வந்து போச்சு. இப்போ பிஜேபி கடைசி வரை முடிஞ்ச அளவுக்கு மறைக்கிறது அப்படின்றது வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த முயற்சி இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் தகர்த்தெறியப்படும். ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னபடி வந்து பிஜேபி ஊழல் கட்சி என்பதை இன்றைக்கி நாடு முழுவதும் நம்ம எடுத்துகிட்டு போய் அவர்களை வந்து வீழ்த்தணும்.